முடியும் வரை விடாமுயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. நீ இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம், நம்பிக்கையை இழக்காதிருந்தால். இப்படி வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் வறுமைகளையும் சந்தித்த ஒருவர், ஆனால் இப்பொழுது அவருடைய கடின உழைப்பால தனக்கு வந்த அனைத்து தடைகளையும் பிரச்சனைகளையும் தூக்கி எறிந்து அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையின் மூலம் இந்தியா மட்டுமன்றி உலகமே திரும்பி பார்க்கின்ற விடாமுயற்சியின் மறுபெயர். அவர்தான் ரோஹித் சர்மா. கண் கலங்க வைக்கும் ரோஹித் சர்மாவின் வாழ்க்கை வரலாற்றை விரிவா பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1987 சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் நவம்பர் 19, 2023 நடந்த உலகக்கோப்பை ஃபைனல்லையும் இப்போ நடக்க போகின்ற T20 உலகக்கோப்பையிலையும் இந்தியாவோட கேப்டனா வந்து நிப்பான்னு சொன்னா அந்த டைம்ல யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. 1987 ஆண்டு ஏப்ரல் 30 அன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள பன்சோடில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அப்படி பிறந்த அந்த ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய லைஃப்ல மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு நினைச்சுதான் அந்த குழந்தை உத்வேகத்துடன் கண்ணை முழிக்குது. என்னதான் உத்வேகத்துடன் கண்ணை முழிச்சாலும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கை சுமூகமா இருக்க போதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லி ஆகும். ஏன்னா அந்த குழந்தையோட தொடக்க காலகட்டமே பயங்கரமான கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையா அமைஞ்சது. எதற்குனா அந்த குழந்தை பிறந்த வீடு ஒரு ஏழை வீடு. ஏழை குடும்பத்தில் பிறந்த ரோஹித் சர்மா அவருடைய சிறு வயதுல கிரிக்கெட் கிட் வாங்க பணமின்றி சிரமப்பட்ட போது வீடு வீடா போயிட்டு பால் பாக்கெட் போட்டிருக்காரு. அதே போல ரோஹித் சர்மா ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளி கட்டணம் கூட செலுத்த முடியாத நிலையில இருந்திருக்கிறார். ரோஹித் சர்மாவின் தந்தையான குருநாத் சர்மா ஒரு சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்த்து வர்றார். இதனால ரோஹித் சர்மாவுடன் பிறந்த மற்றொரு சகோதரர் விஷால் சர்மா ஆகிய 2 பேரையும் பார்த்து கொண்டு குடும்பத்தை நடத்த முடியல அங்க அப்பாவால். இதனால குடும்ப வறுமையின் காரணமாக ரோஹித் சர்மாவை அவரது தாத்தா மற்றும் மாமா ரவி சர்மாவின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாரு அவருடைய தந்தை. இப்படி மிகவும் ஒரு வறுமையான சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போய் கொண்டிருந்தது. ஆனா ஒரு போட்டியும் ஒரே ஒரு பள்ளியும் அவரது கிரிக்கெட் வாழ்க்கையின் திசையே மாற்றியது. எப்படின்னா ஆரம்பம் முதலே கிரிக்கெட்ல ஆர்வம் கொண்டிருந்த ரோஹித் சர்மாவிற்கு போதுமான வாய்ப்பு கிடைக்கல. இந்த நிலையில அவரது வாழ்வுல திருப்பு முறையாக இருந்தவர் தான் சிறு வயது பயிற்சியாளர் தினேஷ் லாட். முதல்ல ரோஹித் சர்மா ஒரு ஆஃப் ஸ்பின்னராகத்தான் கிரிக்கெட் விளையாட தொடங்கினார். ஆனா பயிற்சியாளர் லாட் என்ன பண்றாருன்னா சர்மாவுடைய பேட்டிங் திறமையை கவனிக்கிறார். அதன் பிறகு அவரை இன்னிங்ஸ்ல தொடங்க 8வது இடத்துல இறங்கி பேட்டிங் செய்யுமாறு அவர் ஊக்குவிக்கிறார். அதே போல சர்மாவும் சிறப்பான முறையில் விளையாடுறாரு. அதிலிருந்து தான் சர்மாவுடைய ஆட்டம் தொடங்கியது. இப்படி சர்மாவுடைய திறமைகளை கண்டறிந்த பயிற்சியாளர் லாட் என்ன பண்றாருன்னா உனக்கு இதுதான் வரும், உனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்மாவை பேட்டிங்ல மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா அதே ஆண்டுல ரோஹித் சர்மா சுவாமி விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் போர்வெளிக்கு எதிராக ஒரு போட்டியில பயங்கரமா விளையாடுறாரு. அப்போ அந்த பள்ளியினுடைய பயிற்சியாளர் அதை பாக்குறாரு, யார் அவன் இப்படி சிறப்பா ஆடுறான் அப்படின்னு சொல்லி அவரை அவருடைய ஸ்கூலுக்கு அழைக்கிறாரு. அவர் என்ன சொல்லி அழைக்கிறாருன்னா நீ என்னுடைய பள்ளிக்கு வா, நான் உனக்கு சிறப்பான முறையில் பயிற்சி தரேன், நீ அதன் பிறகு உன்னுடைய விளையாட்டை சிறப்பாக கொண்டு போகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு ரோஹித் சர்மா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பள்ளியில படிப்பதற்கு என்னோட பணம் கிடையாது, ஃபீஸ் கட்ட என்னுடைய பெற்றோரால முடியாது, அதனால நான் இதே பள்ளியில நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ அவர் பயிற்சியாளர் லாட் என்ன பண்றாருன்னா உனக்கு நான் டொனேஷன் நான் வாங்கி தரேன், அந்த பள்ளியில என்னுடைய பள்ளியில படிப்பதற்கு உண்டான அனைத்து வசதிகளும் நான் செஞ்சு கொடுக்குறேன், அதே போல இந்த விவேகானந்தா பள்ளியில படிப்பதற்கு உனக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நான் வாங்கி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம நீ படிப்பதற்கு தேவையான ஃபீஸை டொனேஷனை பிரின்சிபல் கிட்ட சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பயிற்சியாளர் தினேஷ் லாட் என்ன பண்றாருன்னா ரோஹித் சர்மாவுக்கு உதவித்தொகை வழங்க
பள்ளி உரிமையாளர் யோகேஷ் பட்டேலுக்கு பரிந்துரைக்கிறார். தற்போது 54 வயதாகும் யோகேஷ் பட்டேல் கூறும்போது, இந்த பையனுக்கு கிரிக்கெட்ல சிறந்த திறமை இருக்கு, ஆனா எங்கள் பள்ளியின் மாத கட்டணமான 275 ரூபாயை அவனது குடும்பத்தால் செலுத்த முடியாது, எனவே அவனுக்கு உதவித்தொகை கொடுங்கள் என்று எங்கள் பயிற்சியாளர் என்கிட்ட கோரினாரு. அதே போல நான் செய்யணும் முடிவெடுத்தேன், நான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் கூறும்போது, நாங்கள் அந்த முடிவை அப்ப எடுத்ததுல இப்ப நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இன்று ரோஹித் சர்மா இந்தியா கேப்டனாக இருக்காரு. அந்த டைம்ல ரோஹித் சர்மாக்காக பரிந்துரைத்த பயிற்சியாளரின் கருத்து சரியானதா அப்படின்னு இப்ப நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி அந்த பள்ளியின் முதல்வர் இப்படி கூறியதற்கு பல நாட்கள் கழித்து ரோஹித் சர்மாவே ESPN cricinfo.comக்கு அளித்த பேட்டியில, நான் விவேகானந்தா பள்ளியில சேர்ந்து கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்று பயிற்சியாளர் விரும்பினாரு, ஆனா என்னிடம் பணம் கிடையாது. பின்னர் அவர் எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததால 4 வருடங்கள் இலவசமா நான் படிச்சேன், எனது விளையாட்டு திறமையை வளர்த்து கொண்டேன் அப்படின்னு கூறியிருந்தார். இந்த புதிய பள்ளியில சேர்ந்த சில மாதங்களுக்குள்ள ரோஹித் சர்மா 140 ரன்கள்ல ஆட்டம் இழக்காம விளையாடினார். இது மும்பையின் பள்ளிகள், மைதானங்கள் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியில் அதிகமா பேசப்பட்டது. அதன் பின் தான் அவர் வாழ்க்கையில ஏறுமுகம்தான். அதன் பிறகு ரோஹித் சர்மா மார்ச் 2005 தியோதர் டிராபியில மத்திய மண்டலத்திற்கு எதிராக மேற்கு மண்டலத்திற்காக தனது முதல் பட்டியல் A அணியில அறிமுகமானார். அவர் 8வது இடத்துல பேட்டிங் செய்ய 47 பந்துகள்ல 31 ரன்களை எடுத்து மேற்கு மண்டலத்தை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற உதவுறாரு. அதீத நம்பிக்கையுடன் ரோஹித் சர்மா அதே போட்டியில வடக்கு மண்டலத்திற்கு எதிராக 123 பந்துகள்ல 142 ரன்கள் எடுக்கிறார். சர்மாவின் இந்த ஆட்டம் முதல் முறையாக தேர்வாளர்களுடைய கண்களை கவர்ந்தது. அவரது செயல்திறன் அடிப்படையில் சர்மா துபாய் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இந்தியா ஏயின் வருகைக்கு அழைக்கப்படுறார். ICC சாம்பியன் டிராபிக்கான 30 பேர் கொண்ட சாத்தியமான பட்டியலும் அவர் சேர்க்கப்படுறார். ஜூலை 2006 நியூசிலாந்து A அணிக்கு எதிராக இந்தியா A அணிக்காக தனது முதல் தர அறிமுகத்தின் போது சர்மா 57 மற்றும் 22 ரன்கள் எடுக்கிறார். அதே போல 2006-2007 சீசன்ல மும்பையுடன் ரஞ்சி டிராபியில் அறிமுகமாகிறார். துருப்பிடித்த தொடக்கத்திற்கு பிறகு சர்மா குஜராத் அணிக்கு எதிராக 205 ரன்களும் பெங்கால் அணிக்கு எதிராக 57 ரன்களும் குவித்து மும்பை ரஞ்சி கோப்பையை வாங்க முக்கியமான காரணமாக ரோஹித் சர்மா இருக்கார். இட்மேன் தனது முதல் தர வாழ்க்கையை மும்பையுடன் தான் கழித்தார். அங்கு அவர் ரஞ்சி டிராபியில குஜராத்துக்கு எதிராக 309 ரன்களை எடுத்ததன் மூலம் பல்வேறு சாதனைகளை படைத்தார். 2013-2014 உள்நாட்டு பருவத்திற்கு முன்னதாக அஜித் அகார்கர் ஓய்வு பெற்ற பிறகு அணியை வழிநடத்த சர்மா நியமிக்கப்படுறார். அதற்கு பிறகுதான் 23 ஜூன் 2007 அன்று அயர்லாந்துக்கு எதிராக ரோஹித் சர்மா தனது முதல் ODI அழைப்பை பெறார். அவர் பேட்டிங் செய்யவில்லை என்றாலும் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நேரத்தில் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல பேட்டிங் செய்யறார். இறுதியா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைத்த போது சர்மா 8 ரன்கள் அவுட் ஆனதால சிறப்பாக விளையாட முடியல. அதே போல நவம்பர் 2007 பாகிஸ்தானுக்கு எதிராக தனது முதல் அரை சதத்தை ரோஹித் சர்மா அடிக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 39 ரன்களும் பிப்ரவரி 2008 இலங்கைக்கு எதிராக 70 ரன்களும் எடுக்கிறார். அதே போல 2009 ரஞ்சியில அவரது 3 சதங்கள் 2010 இருந்து ODI அணிக்கு திரும்புவதை உறுதி செஞ்சது. மேலும் ரோஹித் சர்மா ஒரு கிரவுண்ட்ல மேட்ச் ஆட போறதுக்கு முன்னாடி அடிக்கடி அவருக்குள்ளே சொல்லிக்கிற ஒரு மோட்டிவேஷன் விஷயம் என்னன்னா, எவரிடமும் என்னை நிரூபிக்க வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்னை நான் முழுதாக நம்பினால் போதுமானது. நான் இதுவரையில செய்திருக்கின்ற சாதனைகளை விடவும் என்னால் இன்னமும் நிறைய நிலைகளை அடைய முடியும் என்பதை நான் தனிப்பட்ட முறையில் எனக்குள்ளாக நம்ப வேண்டும். நான் நிலை கண்ணாடிக்கு முன்னாடி எதிரில் நிற்கும் போது எனது கண்களை நேருக்கு நேராக எதிர்கொண்டு எனது சாதனைகளை குறித்து தைரியமாக பேசும் நிலை உருவாக வேண்டும் அப்படின்னு அடிக்கடி அவர்களே சொல்லிக்கு வரான். ரோஹித் சர்மா ஒன் டே மேட்ச்ல விளையாடிய ஒரு சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். 13 நவம்பர் 2014 புகழ்பெற்ற ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை அணியை எதிர்கொள்ள தயாராக இருந்தது. இரு அணிகளுக்கும் இடையில நடந்து கொண்டிருந்த போட்டி தொடரின் 4வது கிரிக்கெட் போட்டி. அது முதல் 3 போட்டிகளிலும் இந்திய அணியை வெற்றி பெற்று தொடரை ஏற்கனவே கைப்பற்றியிருந்தது. துவக்க ஆட்டக்காரராக இந்த போட்டி தொடரில் விளையாடிய ரஹேனா ஒரு சதம் உட்பட நல்ல ஃபார்ம்ல இருந்தார். முன்னதாக இந்திய அணி தொடரை வென்று விட்டதால 4வது ஒருநாள் போட்டியில ரஹேனாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு பதிலாக சிறிய இடைவெளிக்கு பிறகு அணிக்கு திரும்பி இருந்த ரோஹித் சர்மா சேர்க்கப்பட்டார். தனது விரல்களில் ஏற்பட்டு இருந்த காயம் காரணமா ரோஹித் சர்மா சிறிது காலம் ஓய்வில் இருக்க வேண்டி இருந்தது.
தனது முழு கிரிக்கெட் வாழ்க்கையிலும் இவ்வகையான காயங்கள்னால தொடர்ந்து அவதியுற்று வரும் கிரிக்கெட் ஆட்டக்காரராகவே ரோஹித் சர்மா இருந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 2007 வருடத்தில் அறிமுகமான ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில 6 வருடங்கள் கழித்து 2013 தான் அறிமுகமாகிறார். தொடர் காயங்களினால அவரது கிரிக்கெட் வாழ்க்கை பெரிதளவில் பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. இலங்கைக்கு எதிரான போட்டியில மீண்டும் இந்திய அணியில விளையாடும் சந்தர்ப்பம் உண்டாகிய போது ரோஹித் சர்மா தனது விரலில் ஏற்பட்டிருந்த காயம் குறித்து அதிகம் கவலைப்பட்டிருந்தார். போட்டி துவங்குவதற்கு முந்தைய இரவு முழுக்க முழுக்க இந்த நினைப்பே அவரை குழப்பிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் போட்டியில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த காயம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதில் அதிக பதற்றத்துடன் இருந்தார். ஏன்னா இந்திய அணியில அவர் தனது இடத்தை அழுத்தமாக தக்க வைத்துக் கொள்ள தொடர்ந்து அதிக ஸ்கோர்களை குவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால விரல் குறித்தான சிந்தனை அவரை நிம்மதியா இருக்க விடவே இல்லை. இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் அனைவரும் அதிக புகழ் அடைந்தவர்களாகவும் மிக திறன் மிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர்களாகவும் இருந்திருந்தாங்க. இந்திய அணியின் சிறப்பே அதன் பலமான பேட்டிங் வரிசைதான் என்று பல சர்வதேச கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் பலமுறை குறிப்பிட்டிருக்காங்க. அதனால அதன் துவக்க ஆட்டக்காரர்களுக்கு இயல்பாகவே கூடுதல் பொறுப்புணர்வும் எப்போதும் உண்டு. ஒரு காலத்துல சச்சின் கங்குலியின் இணை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அவர்களது தலைமையில் தான் இந்திய அணி மிக சிறந்த ஆட்ட வரிசை கொண்ட அணியாக உருவெடுத்தது. அதற்கு அடுத்ததாக சேவாக் சச்சினுடன் இணைந்து துவக்க ஆட்டக்காரராக விளையாட தொடங்கினார். ஒருபுறம் சச்சின் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்க, மறுபுறம் சேவாக் அதிரடியில் கலக்கி கொண்டிருப்பார். பந்த ஆப் சைட்ல விரட்டி அடிக்கும் சேவாக்கின் ஸ்ட்ரோக்குகள் மிக அதிக அளவிலான ரசிகர்களை அவருக்கு உருவாக்கி கொடுத்தது. சேவாக் களத்தில் இறங்கினாலே பவுண்டரிகள் நாலாபுரமும் சிதறி ஓட போவது உறுதி என்னும் நிலை இருந்தது. டெஸ்ட் போட்டி, ஒரு நாள் போட்டி என்றெல்லாம் பாகுபாடு இல்லாம விளாசி தள்ளக்கூடிய கிரிக்கெட் ஆட்டக்காரராக சேவாக் இருந்திருக்கிறார். சில காலம் அவருக்கு இணையாக விளையாடிய கௌதம் கம்பீரும் முக்கியத்துவம் வாய்ந்த பல போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற காரணமாக இருந்திருக்கிறார். ஆனா அடுத்தடுத்து சச்சின், சேவாக், கம்பீர் போன்ற நீண்ட காலம் கிரிக்கெட் விளையாட்டுல நிலைத்திருந்த வீரர்கள் ஓய்வு பெற்றதும் இந்திய அணிக்கு அவர்களுக்கு மாற்றாக திறன்மிக்க ஆட்டக்காரர்களை கண்டடைய வேண்டிய அவசியம் இருந்து வந்தது. உள்ளூர் போட்டிகளில் இருந்தும் ஐபிஎல் போட்டி தொடரில் இருந்தும் பல இளைய கிரிக்கெட் வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு இந்திய அணியில சேர்க்கப்பட்டாங்க. அவர்களில் சிலர் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடாமல் சிறிது காலத்திற்குள்ளாகவே அணியிலிருந்து ஓரம் கட்டப்பட, ரோஹித் சர்மா தனது ஆட்டத்தில் ஒரு நிலை வரை கடைபிடிக்கும் நிதானத்தாலும் அதன் பிறகு வெளிப்படுத்தும் அதீதமான அதிரடியாலும் அணியில தனக்கென தனித்த இடத்தை மிக நெடிய போராட்டத்திற்கு பின்னர் தக்க வைத்துக் கொண்டார். எனினும் அவரை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் காயம் காரணமாக தொடர்ச்சியாக அவரால் விளையாட முடியாமல் போனது. துவக்கத்துல மிடில் ஆர்டர்ல விளையாடி கொண்டிருந்த ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல தோனி, ரெய்னா போன்றவர்கள் இருந்தாலும் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் துவக்கத்தில் இறக்க வேண்டிய காரணத்தால துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கப்பட்டார். இதனை சேவாக் விளைவு என்றே குறிப்பிடலாம். அத்தகைய ஒரு அதிர்வை இந்திய ரசிகர்கள் மனதில் உண்டாக்கி போனவர் தான் சேவாக். போட்டி தொடங்கும் நொடியிலிருந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அதிரடியை சேவாக் காலத்திலிருந்து எதிர்பார்க்க துவங்கினாங்க. ஒரே நேரத்தில் சேவாக் உருவாக்கி இருந்த அதிரடி மரபை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இந்திய அணிக்கும் சிக்கலற்ற நல்ல துவக்கத்தையும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற இரட்டை சுமை ரோஹித் சர்மாவுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலையில சர்மா சொன்ன விஷயம் என்னன்னா, எனது மன வலிமை தான் எனது பலம். நான் மிக அதிக நேரத்தை என் நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் தனியாகவும் செலவிட்டிருக்கேன். அது என்னை அமைதியுடன் இருக்கவும் கிரிக்கெட் விளையாட்டுல நிதானத்தை கடைபிடிக்கும் கற்றும் கொடுத்திருக்கிறது. இப்படி நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள எதுவும் இல்லை என்றால் தேவையற்ற குழப்பங்கள் நம்மை சூழ்ந்து சிதறடித்துவிடும், வாழ்க்கையும் சூனியமாகிவிடும் என்னும் ரோஹித் சர்மா தனது ஆட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலை வரை மிக அதிக நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர். மிடில் ஓவர்களில் இருந்து தனது அதிரடியை துவங்குவார். அதே போல தனது விரலில் ஏற்பட்ட காயம் காரணமா சிறிது காலம் ஓய்வில் இருந்து விட்டு மீண்டும் அணிக்கு திரும்பிய ரோஹித் சர்மா இலங்கைக்கு எதிரான போட்டியில முதல் 10 ஓவர்கள் அடித்த ஸ்கோர் மொத்தமே 12 தான். காயம் குறித்த எண்ணம் இன்னமும் அவரை விட்டு விலகவே இல்லை. மெல்ல ஒவ்வொரு ரன்னாக சேர்த்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவரது ஆட்டத்தில் ஒரு உறுதி காணப்பட்டது. நிதானமாக தேர்ந்தெடுத்து ஷாட்டுகள் அடித்துக் கொண்டிருந்தார். ஓவர்கள் மெல்ல உயர உயர அவரது ஆட்டத்தில் கூடுதல் விரைவுத்தன்மை உண்டாகியது. 20 ஓவர்களில் அரை சதத்தை கடந்தார். அதன் பிறகு மேலும் வேகம் கூடியது. மைதானத்தில் அனைத்து திசைகளுக்கும் பந்து விரைந்து ஓடியது. களத்தில் திடமாக நின்று கொண்டு பவுலர்களை தனது வீரியமிக்க ஷாட்டுகளால கலங்கடித்துக் கொண்டிருந்தார். ஒருபுறம் இந்திய அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்து கொண்டிருக்க, ரோஹித் சர்மாவோ ஒட்டுமொத்தமான தனது முழு ஆட்டத்திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். தான் விளையாட கிடைக்காமல் போன சந்தர்ப்பங்களை எல்லாம் பழி தீர்த்து விடுவதை போல அவரது ஆட்டம் மிக அதிக உக்கிரத்தன்மையுடன் அன்றைய போட்டியில் வெளிப்பட்டது. மெல்ல 100, 150, 200 என கடந்து போட்டியின் முடிவில் 264 ரன்களை ஒற்றை நபரா சேர்த்திருந்தார்.
சர்வதேச கிரிக்கெட் அரங்குல இதற்கு முன்பு ஒருவரும் நெருங்கி இருக்காத ஸ்கோர் அது. 33 பவுண்டரிகளும் 9 சிக்ஸர்களும் அதில் அடங்கும். ஒரு தனிநபரின் உச்சபட்ச ஸ்கோராக இன்றளவும் இந்த ஸ்கோரை நீடித்திருக்கிறது. ரோஹித் சர்மா இந்த போட்டிக்கு முன்பொரு முறையும் இந்த போட்டிக்கு பின்பொரு முறையும் என மொத்தமாக 3 முறை ஒருநாள் போட்டியில இரட்டை சதமடித்த வீரர் எனும் சாதனையை பெற்றுள்ளார். நான் வளர்ந்த காலத்துல பாகிஸ்தானிய கிரிக்கெட் வீரரான அன்வரின் 196 ரன்கள் தான் தனிநபரின் அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது. 1997 இந்தியாவுக்கு எதிரான போட்டியில அன்வர் குவித்த இந்த ரன்களை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு எவராலும் நெருங்க முடியாமல் இருந்தது. இரட்டை சதம் என்பது டெஸ்ட் போட்டிக்கு உரிய இலக்காக கருதப்பட்டது. ஆனா 2010 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில சச்சின் டெண்டுல்கர் முதல் முறையாக ஒரு நாள் போட்டியில 200 ரன்கள் அடித்து இந்த சாதனையை முறியடித்தார். பிறகு ஷேவாக், கிறிஸ் கெயில், மார்டின் குப்தில் ஒரு நாள் போட்டியில இரட்டை சதம் அடித்த வீரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள்ல எவரும் ரோஹித் சர்மாவை போல ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள்ல இரட்டை சதம் அடித்தவர்கள் கிடையாது. ரோஹித் சர்மாவின் ஆட்டத்துல எப்போதும் வெடிக்க தயாராக இருக்கும் பொறியை நம்மால் உணர முடியும். அவர் மெல்ல பந்துகளை ரன் எதுவுமின்றி கடக்கும் போதும் இத்தகைய ஒரு உணர்வை நம்மில் உண்டாக்கி விடக்கூடியவர். ஒவ்வொரு போட்டியிலும் அவர் களமிறங்கும் போதும் அவர் மீதான எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் இருப்பதை நம்மால் உணர முடியும். ஷேவாக் போன்றோ அல்லது தோனி போன்றோ பந்தை விளாசுவதில் இறுக்கத்தையும் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தாது நிதானமாக ரன்களை சுருட்டக்கூடிய அதிரடி ஆட்டக்காரராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். முழுமையான கிரிக்கெட் ஆட்டக்காரர் என்றே அவரை வகைப்படுத்தலாம். ஆனால் இதற்கு முற்றிலும் நேர்மாறாக 10-15 வருடங்களுக்கு முன்பு கிரிக்கெட் விளையாட்டை முதலாக விளையாட துவங்கிய காலத்துல அவருக்கு இருந்த மிகப்பெரிய கனவு ஒரு நல்ல ஸ்பின் பவுலராக உருவாக வேண்டும் என்பதுதான். அதே போல ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை பற்றி தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதிரடி தொடக்க வீரராக உள்ள ரோஹித் சர்மாவுக்கு முன்னாள் அதிரடி வீரரான ஷேவாக் என்றால் ரொம்ப இஷ்டமா. எந்த அளவுக்குனா தான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்துல வகுப்பை கட்டடித்து விட்டு ஷேவாக்கை சந்திக்கும் செல்லும் அளவுக்கு. அதே போல ரோஹித் சர்மாவிடம் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது என்னன்னா தனது உடைமைகளை அவ்வப்போது மறந்து விடுவது. ஒரு முறை நிகழ்ச்சி ஒன்றுல ரோஹித் சர்மாவை பற்றி பேசிய விராட் கோலி ரோஹித் சர்மா தனது பாஸ்போர்ட்டையே ஒரு முறை மறந்து வந்ததாக கூறியிருந்தார். ஹிட்மேனின் மனைவியான ரித்திகாவுக்கு ஸ்போர்ட்ஸ் மீது அதிக ஆர்வமாம். திருமணத்துக்கு முன்பு ரோஹித் சர்மாவை பயிற்சி ஆட்டங்கள்ல அவ்வப்போது சந்திப்பது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இப்படி இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்ட சில மாதம் கழித்து ஒரு நாள்ல போரிவாலி விளையாட்டு மைதானத்தில் வைத்து ரோஹித் சர்மா ரித்திகாவிடம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மைதானம் தான் அவர் கிரிக்கெட் பயணத்தை தொடங்கிய மைதானமும் கூட. 2006 நடந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பையின் போது தனக்கு 19ஆம் எண் கொண்ட ஜெர்சியை கேட்ட நிலையில அது அவருக்கு கிடைக்கவில்லையா. கடைசியில அவரது தாயாருக்கு பிடித்த 45 என்ற எண்ணை அவர் தேர்வு செய்திருக்கிறார். மேலும் ரோஹித் சர்மா இன்று இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன். ஆனால் அவருக்கு அவ்வளவு எளிதில் டெஸ்ட் அணியில இடம் கிடைக்கவில்லை. திறமை இருந்த போதும் அவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார். இறுதியில 2013 தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில உலகிலேயே 100க்கும் அதிகமான ஓடிஐக்களில் விளையாடிய பிறகு டெஸ்ட் அணிக்கு வந்த ஒரே நபர் ரோஹித் சர்மா தானா. ரோஹித் சர்மா தனது இளமை காலத்துல பொருளாதார ரீதியாக பின்தங்கியே இருந்துள்ளார். அவரிடம் உள்ள கிரிக்கெட் திறமைகளுக்காகவே அவரது பள்ளி அவருக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கினாங்க. அதே போல ஆரம்ப காலத்துல ரோஹித் சர்மா கிரிக்கெட்டர் ஆவதில் அவரது தாயாருக்கு உடன்பாடே இல்லையா. அவர் நன்றாக படிக்க வேண்டும் என்றே அவர் கருதி இருக்காங்க. இப்படி பயிற்சியாளரின் நம்பிக்கை, ரோஹித் சர்மாவின் தீவிர பயிற்சி, இதனைத் தொடர்ந்து ஐபிஎல் தொடர்ல முதல்ல டெக்கன் சார்ஜர்ஸ் அணியில விளையாடிய ரோஹித் சர்மா 2009ஆம் ஆண்டு முதல் ஐபிஎல் கோப்பையை வென்றார். அதன் பிறகு 2011 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட அவர் 2013 கேப்டன் பொறுப்பை ஏற்று 2013, 2015, 2017, 2019 மற்றும் 2020 என 5 முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கோப்பையை வென்று கொடுத்துள்ளார். தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளையும் விமர்சனங்களையும் சந்தித்த ரோஹித் ஒருபோதும் தோண்டு விடாம தொடர்ந்து உழைச்சார். அதன் விளைவுதான் 2022ஆம் ஆண்டு ஒரு நாள் T20 மற்றும் டெஸ்ட் ஆகிய 3 போட்டிகளுக்கும் இந்திய அணியை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றார். இதுவரை 59 டெஸ்ட் போட்டிகள், 236 ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் 151 T20 போட்டிகளில் பங்கேற்றுள்ள ரோஹித் சர்மா பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் பொறுப்புடன் விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார் என்றால் அது மிகையாகாது. எனவே ரோஹித் சர்மாவை போல வாழ்க்கையில தொடர்ந்து விடாமுயற்சி செய்து போராடினால் வெற்றி நிச்சயம் என்பது ரோஹித் சர்மா நமக்கு சொல்லும் பாடம். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே.
தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யார் அறிவார். எனவே வாழ்க்கையில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறும் வரை அல்ல, இலக்கை அடையும் வரை. நன்றி.